الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم صدق الله العظيم. மதிப்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா காலங்களில் சில காலங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், சிறப்பித்திருக்கிறான். மாதங்களில் சில மாதங்களை கண்ணியமான மாதம் என்று அல்லாஹு தாலா அடையாளப்படுத்தி இருக்கிறான். நாட்களில் சில நாட்களை சிறப்புக்குரிய நாட்களாக அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கண்ணியமானவர்களே, சில நாட்களில் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு அல்லாஹு தாலா பல மடங்கான நன்மைகளை கொடுக்கிறான். தற்போது நாம் இருக்கக்கூடிய மாதம் இஸ்லாமிய மாதங்களில் 2வது மாதமாக கருதப்படுகின்ற சஃபர் என்கிற மாதத்திலே நாம் இருக்கிறோம். இந்த சஃபர் என்கிற மாதம் குறித்து ஜாஹிலியா காலத்திலே மக்களிடத்திலே இருந்த தவறான சிந்தனை அல்லது தவறான நம்பிக்கை என்னவென்றால், சஃபர் மாதம் என்பது பீடைக்குரிய ஒரு மாதம், பல முசீபத்துகள், பல நோய்கள் இந்த பூமிக்கு இறங்குகிற ஒரு மாதம் என்கிற தவறான ஒரு சிந்தனை ஜாஹிலியா காலம் தொட்டு மக்கள் மத்தியில் இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி சஃபர் மாதம் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இப்படியான தவறான சிந்தனை, இந்த மாதம் பல சோதனைகள் இடம்பெறுகின்ற அல்லது பல கடுமையான நோய்கள், ஆபத்தான நோய்கள் மக்களுக்கு பீடிக்கின்ற அப்படியான ஒரு மாதமா என்று நாம் பார்க்கிற போது, சஃபர் என்கிற மாதம் ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதமாகவே இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அல்லாஹு தாலா எந்த மாதத்திற்கு சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறானோ அது தவிர மற்ற ஏனைய மாதங்கள் அனைத்தும் சமமான அந்தஸ்து உள்ள மாதங்களாகவே இருக்கின்றன. எனவே சஃபர் மாதத்தில் இப்படியான பல சோதனைகள் இருக்கின்றன என்ற அந்த தவறான சிந்தனை என்பது இஸ்லாத்தின் பார்வையில் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை முஸ்லிம்கள் மத்தியிலே பல காலங்களாக இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்திற்கு இப்படியான அபசகுனம் இருக்கிறதா என்று கேட்டால், அப்படியான எந்த ஒரு அபசகுனமும் இந்த மாதத்திற்கு கிடையாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலே ஒரு காலத்தில் சிறந்த திருமண வைபவங்கள் அல்லது விழாக்கள், சந்தோஷமான நிகழ்வுகள் என்று எந்த ஒரு நிகழ்வையும் இந்த மாதத்திலே மக்கள் அரங்கேற்ற மாட்டார்கள். வியாபாரத்தை ஆரம்பிப்பதாக இருந்தால் அல்லது ஒரு தொழிலை ஆரம்பிப்பதாக இருந்தால், அந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கென்று நல்ல நாட்களை, நல்ல மாதங்களை தெரிவு செய்வார்கள். மாற்று மதத்தவர்களிடத்தில் இருக்கின்ற நல்ல நேரம் பார்த்தல் என்கிற அந்த தவறான ஒரு சிந்தனை, தவறான ஒரு கலாச்சாரம் முஸ்லிம்கள் மத்தியிலும் தற்போதும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சகுனம் பார்த்தல் என்பது இஸ்லாத்திலே கிடையாது. எது நடந்தாலும் அதை நலவாகவே பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடக்க முடியாது என்பதை மிக திட்டவட்டமாக இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. நபி அவர்கள் இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டி நபியாக தெரிவு செய்யப்பட்டு இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற நேரம், அந்த அறியாமை காலத்திலே, ஜாஹிலியா காலத்திலே மக்கள் மத்தியில் பல தவறான சிந்தனைகள் இருந்திருக்கின்றன, பல மூட நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் இருந்திருக்கின்றன. அவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்படியாக அகற்றுகின்ற உன்னதமான பணியை செய்திருக்கிறார்கள். இந்த சஃபர் மாதம் குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது என்ன சொல்கிறார்கள்? லா அதுவா வலா தியரத வலா ஹாமத வலா சஃபர். நபி அவர்கள் சொல்கிறார்கள், தொற்று நோய் என்பது கிடையாது. அதாவது தொற்று நோய், ஒரு நோய் என்பது ஒருவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால், ஒருவர் நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டால், அந்த நோய் அதுவாகவே இன்னும் ஒருவருக்கு கடந்து செல்கிறது, மற்றவருக்கும் அந்த நோய் ஏற்படுகிறதா என்று கேட்டால் அப்படி கிடையாது. அல்லாஹுடைய நாட்டத்தினால் அந்த நோய் இன்னும் ஒருவருக்கு பரவுகிறதே தவிர அந்த நோய் அதுவே இன்னொருவருக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிறதா என்று கேட்டால் கிடையாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா அதுவா, தொற்று நோய் கிடையாது. அதாவது
நோய் அதுவாக பரவுகிறதா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹுடைய நாட்டத்தினால் தான் பரவுகிறது என்கிற அந்த அடிப்படையை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று வலா துயரத்த, சகுனம் என்பது கிடையாது. ஜாஹிலியா காலத்திலே ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதாக இருந்தால் ஒரு பறவையை எடுத்து பறக்க விடுவார்கள். அது வலது பக்கமாக சென்றால் அதை நல்ல சகுனமாக பார்ப்பார்கள். ஆம், நம்முடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்ற முடிவுக்கு வருவார்கள். இடது பக்கமாக சென்று விட்டால் அந்த பயணத்தை நிறுத்தி விடுவார்கள். நமக்கு இந்த பயணத்தில் ஏதோ ஒரு கெடுதி இருக்கிறது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது என்கிற அடையாளத்தை அந்த பறவை பறக்கின்ற திசையை வைத்து தீர்மானிப்பார்கள். நபி அவர்கள் அதையும் தடுக்கிறார்கள். பறவையின் மூலமாக எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானிக்க முடியாது. சகுனம் பார்ப்பது என்பது இஸ்லாத்திலே கிடையாது என்கிற அந்த முக்கியமான அடிப்படையை சொல்கிறார்கள். அதே போன்று ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒரு நம்பிக்கை தான் ஆந்தை அலறுகிற போது அதை வைத்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது, யாரோ ஒருவர் மரணிக்கப் போகிறார் என்கிற தவறான ஒரு மூட நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. அதற்கு சொல்லுவார்கள், ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டால், தவறுதலாக அல்லது அநியாயமாக ஒருத்தரை கொன்று விட்டார்கள் என்றால், அந்த கொல்லப்பட்ட மனிதன் ஆந்தையுடைய தோற்றத்திலே வந்து தனக்காக, தன்னுடைய கொலைக்காக வேண்டி பழியை தீர்க்குமாறு மக்களிடத்திலே என்னை கொன்றவருக்காக பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று அந்த கொலை செய்யப்பட்டவருடைய அந்த ஆத்மா ஆந்தையுடைய தோற்றத்திலே வந்து அலறுவதாக ஒரு நம்பிக்கையை சொல்வார்கள். அப்படி எதுவுமே கிடையாது. இஸ்லாத்திலே அப்படியான எந்த ஒரு வழிகாட்டலும் கிடையாது. எனவே ஆந்தை அலறுகிறது என்றால் அதை வைத்து ஒருவர் மரணிக்கப் போகிறார் என்கிற ஒரு நம்பிக்கை என்பது இஸ்லாத்தில் கிடையாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று வலா சஃபர் மாதத்தில் பீடை இருக்கிறது, சஃபர் மாதத்தில் இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, நல்ல நிகழ்வுகளை இந்த மாதத்தில் செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பது என்பது இஸ்லாத்திலே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக இதை மறுக்கிறார்கள். எனவே இஸ்லாத்திலே சஃபர் மாதம் என்பது அது பீடைக்குரிய மாதம் கிடையாது. ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதம். ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய காரியத்தை தாராளமாக இந்த மாதத்திலே நாம் செய்யலாம். ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும், அல்லது ஒரு வாகனத்தை வாங்குவதாக இருந்தாலும், அல்லது ஒரு திருமண வைபவத்தை நடாத்துவதாக இருந்தாலும் தாராளமாக எந்தவித அச்சமும் இல்லாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நாம் நம்முடைய காரியங்களை தொடர்வோம். எந்த மாதங்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறதோ, இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா, அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12, அதிலே மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அது தவிர ஏனைய மாதங்கள் வளமையான மாதங்களைப் போன்று வளமையாக நாம் செய்கின்ற செயற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம். பீடை மாதம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். எனவே மக்கள் மத்தியில் இருக்கின்ற தவறான சிந்தனைகளை களைந்து, தவறான நம்பிக்கைகளை, மூட நம்பிக்கைகளை களைந்து இஸ்லாமிய வழிகாட்டலின் பிரகாரம் பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.